ஒரு ஹீரோனை இன்டர்வியூ பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அந்த ஷோவை பார்ப்போம். ஏன்னா அதுலதான் நிறைய கிஸ் எல்லாம் வெளியே வரும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினை தான் நம்ம மங்காத்தா டீம் இன்டர்வியூ பண்ண போறாங்க. So let's welcome டீம் மங்காத்தா. ஹாய் 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 ஹாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு பிரபல கதாநாயகி வந்திருக்காங்க. அந்த கதாநாயகி கிட்ட உங்க மனம் கவர்ந்த சில கேள்விகள் கேட்கலாம். அவங்கள கூப்பிடலாம். வெல்கம் டு கதாநாயகி. You're a good soldier, choosing your battle. Pick yourself up and dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. Hi ma'am. ஹாய், உங்க நேம் சொல்லுங்க மேம். பிரியா. யா ஓகே மேம். உங்கள்ட்ட நிறைய கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும். அதுக்காக நானே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, கேளுங்க. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க எந்த மாதிரியான படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அந்த மாதிரியான படங்கள் தான் நடிக்க ஆசை. என்ன சொல்றீங்க? அதாவது குடும்ப பாங்கான படங்கள் நடிக்க ஆசை. ஓ, ஒரு 4 செவத்துக்குள்ள, ஒரு பெட்ரூமுக்குள்ள, பெட்ல, அது குடும்பம் இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மாதிரியான படங்கள் நடிக்க எனக்கு ஆசை. ஓ, நல்ல குடும்ப படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சூப்பர் மேம். ஓகே மேம். கடைசியா உங்க பர்த்டே கொண்டாடுனீங்க. எத்தனாவது பர்த்டே? 80th பர்த்டேயா? அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமா இதே பர்த்டே கொண்டாடுறீங்க. எதனால அப்படி? எனக்கு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு பேச பிடிக்காது. ஓ, எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கணும். அதனாலதான் இன்னொரு 10 years கழிச்சு கூட அதே தான் நான் சொல்லுவேன். ஓ, எப்பவுமே என்றும் 18. ஆமா ஆமா. ஓகே, ரொம்ப சூப்பர் மேம். அடுத்து உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு. எப்படி மேம் இந்த முடியை பாதுகாக்கிறீங்க? காலையில ஷாம்பு போட்டு குளிப்பேன், மதியம் சீக்கா போட்டு குளிப்பேன், சாயந்தரம் தாப்பா போட்டு குளிப்பேன். அப்படின்னா நைட்டு விக்க கரட்டி வச்சு தூங்கிடுவேன். ஓ, ரொம்ப அழகான ஐடியா. எல்லா ஹீரோயின் இதை மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கும் நீங்க நடிச்ச படத்துடைய கதாநாயகனுக்கும் ஏதோ கனெக்ஷன் கேள்விப்பட்டேன். உண்மையா அது? கேமரா ஆஃப் பண்ணுங்க. யார் சொன்ன அப்படி? யாரு உன்னை சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல மேம், நியூஸ் வதந்தி. சொல்லுடா, ஏன்டா அப்படி பண்ற நீ? இல்ல உங்களுக்கு ஹீரோக்கு ஏதாவது கனெக்ட்? ஹீரோக்கு எனக்கும் என்னன்னு யாரு சொன்னா? ஏன் அப்படி சொல்ற நீ? அறிஞ்சிருவேன். ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா நாலடி எனக்கும் டைரக்டருக்கும் தான் கனெக்ஷன். அப்படி பேசாத நீ. ஓகே மேம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்க நடிச்சதுல எந்த படம் ரொம்ப நாள் ஓடிச்சு? எந்த படமே ஓடாது. ஏன்னா என்ன வச்சு எடுக்கிற டைரக்டர் ஓடிடுவாங்க. ஓ, ப்ரொடியூசர் வந்து ஓடுறதே கிடையாது. ஏன்னா அவங்க நடுத்தெருவோட நின்றுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு சினிமால உங்களுக்கு புடவை கட்டி நடிக்க பிடிக்குமா இல்லனா சுடிதார் கட்டி நடிக்க பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. நான் மாடர்ன். இன்னொரு கொஸ்டின், உங்களுக்கு கல்யாணம் எப்போ? அது என்னோட பிள்ளைங்க எல்லாம் கேட்டுதான் சொல்லணும். ஏன்னா 4 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு. ஏன்னா பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் முக்கியம் இல்லையா? அதனால பிள்ளைங்களுடைய மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சுதான் என்னோட மேரேஜ் பத்தி நான் நினைக்கணும். ஓகே மேம். அடுத்து ஒரு கொஸ்டின், நீங்க இவ்வளவு அழகா ஸ்லிம்மா இருக்கீங்க, எப்படி உங்களால முடியுது? ஏதாவது டயட் மெயின்டைன் பண்றீங்களா? டைட் பண்ணி பாக்குறேன், ஆனா முடியல. அப்பப்ப வெளியில வந்துரும். அது அந்த மாதிரி தான். ஓகே மேம். என்ன வகையான உணவுகள்லாம் எடுத்துக்கிறீங்க? நான் எல்லா உணவுமே சாப்பிடுவேன். ஆனா வந்து பழம் மட்டும் சாப்பிடவே மாட்டேன். ஏன்? ஏன்னா பழம் பேரும் நடிகைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால அதை நான் மெயின்டைன் பண்றேன். ஓ, சூப்பர். நல்ல ஐடியாவே இருக்கு மேம். ஓகே மேம். உங்களுடைய அடுத்த படங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபியூச்சர் படங்கள்? நான் ஃபியூச்சர்ல கரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். எதனால? ஏன்னா அப்பதான் ரசிகருடைய மனசெல்லாம் கிண்டி பார்க்க முடியும் அப்படி இல்லையா? ரெண்டாவது சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ஏன் அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். ஏன்? அது வந்து அப்பதான் ரசிகர்களுடைய மனசெல்லாம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஓ, சூப்பர். அப்படின்றதுனால பண்றேன். இப்போ டைரக்டர் பாரதி கிருஷ்ணா வச்சு என்னைய வச்சு பண்றதா சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்றாரு? என்னை வச்சு ஹீரோயினா பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமா, இங்க நிறைய ஹீரோயினா முன்னணிக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுல பாரதி கிருஷ்ணா வெரி லெஜெண்ட். அப்படியா? ஆமா ஆமா. இல்ல, என்னைய நேத்தான் வந்து புக் பண்ணாரு, உன்னை வச்சு பண்றேன் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாரு. ஏதாவது அவார்டு வாங்கிருக்கீங்களா? வாங்கல. ஏன் கொடுக்கல? ஓகே மேம். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? எல்லா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்களோ அதான் என் ஹஸ்பண்ட் பண்றாரு. வெளிய நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஹீரோயின் இல்லையா? ஆமா. அப்ப நிறைய ஃபேன்ஸ் தொல்லை இருக்கும். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? நான் ஷூட்டிங் போறப்ப என்னோட ரசிகர்கள்லாம் வந்து காரை மறிச்சிட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டுவாங்க, ஆட்டோகிராஃப் போட சொல்லி. நான் கண்டிப்பா வந்து இருந்து அவங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு தான் வருவேன் ஆட்டோகிராஃப். கதாநாயகனா இப்படிதான் இருக்கணும். நல்ல விஷயம். ஓகே, நீங்க எப்படிலாம் சினிமால நடிக்கிறீங்க, உங்களை பத்தி உங்க வீட்டுல என்ன நினைக்கிறாங்க? வீட்டுல ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. வெளியில தான் நமக்கு வந்து எப்படின்னு பாக்கணும். சரிங்களா? ஓகே மேம். அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில துக்கமான விஷயம் என்ன, சந்தோஷமான விஷயம் என்ன? துக்கமான விஷயம் அப்படின்னா, என்னோட 16வது பிறந்த நாளை 72வது முறையா பாண்டிச்சேரியில கேக் வெட்டி கொண்டாடினேன்.
அந்த ஃபங்க்ஷன்ல வந்து என்னோட முன்னாள் கணவர்கள் வந்து 27 பேர் கலந்துக்கிறாதது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாற்றமான ஒரு துக்கமான ஒரு விஷயம். சரி, ரொம்ப கஷ்டம் மேம், எனக்கே ஃபீலிங்கா இருக்கு. ஓகே, சந்தோஷமான விஷயம், ஆனா இப்ப கரண்ட்ல இருக்க 72 கணவர்களுமே வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே மேம். ஓகே மேம், நம்ம நிகழ்ச்சி முடிய போகுது. கடைசி கேள்வி. இப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. மேபி நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் ஒரு உத்தமி அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட வாழ்க்கை பூரா சொல்லி நடிச்சிட்டு இருந்திருப்பேன். அந்த மாதிரி அது பெரிய நடிப்பு இல்லீங்களா? கண்டிப்பா, ரொம்ப கஷ்டமான விஷயம். நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறத விட அந்த மாதிரி லைஃப்ல, ரியல் லைஃப்ல நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுல நீங்க உத்தமி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே மேம், எங்களுக்காக ரொம்ப அழகா உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நகைச்சுவையோட பதில் சொன்னீங்க. இப்போ எங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு சாங் ஆடி காட்டலாமா? ரொம்ப சந்தோஷம். சாங் ப்ளே பண்ணுங்க. You're a good soldier, choosing your battle. Pick yourself up and dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Thank you. ஓகே நேர்களே, இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தோம். இதுக்குன்னு நம்ம சினிமாவுல எல்லா ஹீரோயின் இப்படி இல்ல, இது ஒரு நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே, டீம் மங்காத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு பார்க்கலாம். மேம், நீங்க வந்து சொன்னீங்க இது வரைக்கும் யாரும் உங்களை டார்கெட் பண்ணலன்னு. இன்னைக்கு இவங்க வந்து உங்களை டார்கெட் பண்ண மாதிரி தான் இருந்தது எனக்கு. இல்ல அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா கடைசியில இது எல்லா ஹீரோயினுக்கு இல்ல, சில பேருன்னு சொல்லி தப்பிச்சிட்டேன். இல்லன்னா 4 feet இருக்கிற விஜய் 2 feet ஆயிருப்பாரு. ஒரே அடிதான். ரொம்ப புத்திசாலி. நல்லா இருந்தது, என்ட்ரியே நல்லா இருந்தது. சாங் கரெக்டா ஷக்கீரா சாங் போட்டீங்கல்ல, ஆப்பிரிக்கா கரெக்டா இருந்தது. ஆப்பிரிக்கா ஹீரோயின் லாஸ்ட் ஒரு வழியில தப்பிச்சிட்ட நீ. நல்லா நைஸ்.